ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி நிக்கோலஸ் ரிட்லி. இவர் பிறந்தது 1500. இவர் மறைந்தது 16/10/1555. ஊர் நார்த்தம்பர்லேண்ட். நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி இங்கிலாந்து. கம்யூனிச நாடு ஒன்றில் கிறிஸ்துவை நம்பியதற்காக தந்தையும் அவரது மகளும் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர். தந்தையை மிகவும் கொடூரமாக அடித்து பழுக்க காய்ச்சிய கம்பிகளால் துளைத்து பல நாட்கள் வாசற்கதவில் கட்டி வைத்திருந்தனர். இருப்பினும் அவர் கிறிஸ்துவை மறுதலிக்க நிராகரித்தார். ஆனால் அவர்கள் தனது மகளையும் சித்திரவதை செய்வதை கண்டபோது அதை தாங்க முடியாத அத்தந்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தனது விசுவாசத்தை விட்டுவிடப் போவதாக அறிவித்தார். உடனே அந்த மகள், தந்தையே, ஒரு விசுவாசமற்ற தந்தையின் மகளாக நான் இறக்க வெட்கப்படுகிறேன் என்று சொன்னபோது அவர் தனது மகளின் விசுவாசத்தை கண்டவராக தன் நிலையை மாற்றிக்கொண்டார். அவ்விதமாக அந்த தந்தை மற்றும் மகள் இருவரும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரணம் அடைந்தனர். இங்கிலாந்தில் மேரி ராணி ஆட்சி செய்த போது சீர்திருத்தவாதிகள் ஒவ்வொருவராக பிடிக்கப்பட்டு மகா கொடிய தண்டனைக்குள் தள்ளப்பட்டனர். அவரது தந்தை ஹென்றி அரசனின் அமைச்சரவையில் தலைமை குருவாக பணியாற்றிய நிக்கோலஸ் ரிட்லி அவர்கள் தவறான மத கோட்பாடுகளை கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டில் மேரி அரசியால் கைது செய்யப்பட்டார். அவருடன் இணைந்து மற்றொரு மத குருவான லாட்டிமர் என்பவரும் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதலிக்க நிராகரித்ததினால் அக்டோபர் 16, 1555 அன்று அவர்கள் இருவரும் ஆக்ஸ்போர்ட் கம்பத்தில் உயிருடன் எரிக்கப்பட உத்தரவிடப்பட்டது. நிக்கோலஸ் ரிட்லியை உயிருடன் தகனம் செய்ய அழைத்து செல்லப்பட்ட போது அவர் பின்னால் இருந்த லாடிமரை நோக்கி, சகோதரனே, நல்ல இதய துணிவுடன் இருங்கள், ஏனெனில் ஆண்டவர் தீயின் கடுமையை குறைத்து போடுவார் அல்லது நாம் அதை அனுபவிக்க நம்மை பயன்படுத்துவார் என்று கூறினார். தனது விசுவாசத்தை மறுதலித்துவிட்டு இந்த தண்டனையிலிருந்து தப்பிவிக்கப்பட அவரை கடைசியாக ஒரு முறை கேட்டபோது அதற்கு ரிட்லி, என்னில் விசுவாசம் இருக்கும் வரை என் கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அவர் வெளிப்படுத்தின சத்தியத்தையும் நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன் என்று கண்டிப்பாக பதிலளித்தார். தீயில் சித்திரவதை அனுபவிக்காமல் விரைவாக மரணம் அடையும்படி ரிட்லியின் சகோதரர் அவர்களின் கழுத்தில் வெடிமருந்து உள்ள பையை மாட்டினார். மரணத்திற்கு முன் கடைசியாக நிக்கோலஸ் ரிட்லி அந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி, பரமபிதாவே, மரண பரியந்த உமக்கு சாட்சியாயிருக்க என்னை அழைத்ததற்காக என் முழு இருதயத்தோடும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, இந்த இங்கிலாந்து ராஜ்யத்திற்கு இரக்கம் காட்டும்படியாகவும் எதிரிகளை கையிலிருந்து இந்த ராஜ்யத்தை தப்பிக்கும்படியாகவும் நான் உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெயித்தார். அன்பரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசம் எவ்வளவு வலிமையாய் உள்ளது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.